10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.9ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். 2 கியூப் மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் 4 கியூப் மைனஸ் 3 கியூப் ப்ளஸ் 6 கியூப் மைனஸ் 5 கியூப் ப்ளஸ் டிட்டோ 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 என்ற தொடர் வரிசையின் சப்டிவிஷன் 1 n உறுப்புகள் வரை, சப்டிவிஷன் 2 8 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. அதாவது ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு n உறுப்புகள் வரை உள்ள கூடுதலும் 8 உறுப்புகள் வரை உள்ள கூடுதலும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு சப்டிவிஷன் 1 2 கியூப் மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் 4 கியூப் மைனஸ் 3 கியூப் ப்ளஸ் 6 கியூப் மைனஸ் 5 கியூப் டிட்டோ 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 n உறுப்புகள் வரை. இங்கே நம்ம சமேசனை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சரியா? சமேசன் இந்த தொடர் வரிசையில் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுலாம் ரெட்டை எண். சரியா? அப்போ ரெட்டை எண்ணோட பொது வடிவம் 2n. சரியா? 2n த ஹோல் கியூப் மைனஸ் ரெண்டாவது இருக்கிறதுலாம் என்னப்பா? ஒற்றை எண். அப்படி தானே? இது எப்படி இருக்குப்பா? 2nலேருந்து 1 கழிக்கணும். இப்போ 2லேருந்து 1 கழிச்சிட்டோன்னா 1 கிடைக்குது, 4லேருந்து 1 கழிச்சிட்டோன்னா 3 கிடைக்குது, 6லேருந்து 1 கழிச்சிட்டோன்னா 5 கிடைக்குது. அப்போ 2n மைனஸ் 1 த ஹோல் கியூப். சரியாப்பா? இது என்ன வடிவத்தில் இருக்குன்னா a கியூப் மைனஸ் b கியூப்ங்கிற வடிவத்தில் இருக்குது. அதுக்கு ஃபார்முலாவை விரிச்சு எழுதணும்னா a கியூப் மைனஸ் b கியூப் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதை ஏன்னு எடுத்துக்கிட்டாங்க, இதை பின்னு எடுத்துக்கிட்டாங்க. சரியாப்பா? எழுதுவோமா? சமேசன் a மைனஸ் பியை ஃபஸ்ட் எழுதணும். அப்போ 2n மைனஸ் 2n மைனஸ் 1 இன்ட்டு a ஸ்கொயர் என்னப்பா? 2n த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ab எழுதணும். 2n இன்ட்டு 2n மைனஸ் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதணும். 2n மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது சமேசன் 2n அப்படியே எழுதிக்கிறீங்க. சரியா? இந்த மைனஸை ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளுக்கு பெருக்கிறீங்க. சரியா? மைனஸ் 2n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 1 இன்ட்டு 2n த ஹோல் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் n ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ 4n ஸ்கொயர் ப்ளஸ் 2n இன்ட்டு 2n 4n ஸ்கொயர் மைனஸ் 2n இன்ட்டு 1 2n. சரியா? ப்ளஸ் இப்போ 2n மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ என்னப்பா எழுதணும்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்படி தானேப்பா? இப்போ a ஸ்கொயருக்கு பதிலாக 2n த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். சரியா? மைனஸ் 2abக்கு என்னப்பா எழுதணும்? 2 இன்ட்டு 2n இன்ட்டு 1 ப்ளஸ் b ஸ்கொயருக்கு என்ன எழுதணும்? 1 ஸ்கொயர். சரியா? இப்போது ப்ளஸ் 2n மைனஸ் 2n அடியாயிரும். அப்போ மிச்சம் என்னப்பா இருக்குது? ப்ளஸ் 1 தான் இருக்குது. அப்போ சமேசன் 1 இன்ட்டு 4n ஸ்கொயராக அப்படியே எழுதிடணும். ப்ளஸ் 4n ஸ்கொயர் மைனஸ் 2n 2n த ஹோல் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் n ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ 4n ஸ்கொயர்னு கிடைக்கும். சரியா? மைனஸ் 2 இன்ட்டு 2n இன்ட்டு 1னா 2 இன்ட்டு 2n 4n 4n இன்ட்டு 1 4n தான். சரியா? மைனஸ் 4n ப்ளஸ் 1 ஸ்கொயர்னா 1 தான் கிடைக்கும். சரியா? 1. அடுத்தது சமேசனை அப்படியே போட்டுக்கணும். இந்த 1ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகள் ஃபுல்லாத்தையும் பெருக்கணும்னாலாம் அதே நம்பர் தான் கிடைக்கும். சரியா? அப்போ n ஸ்கொயராக ஃபஸ்ட்டு எழுதணும். 4n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ஸ்கொயர். அப்போ என்னப்பா கிடைக்கும்? 12n ஸ்கொயர். அதுக்கடுத்து என்னாக கூட்டணும். மைனஸ் 2n மைனஸ் 4n. அப்போ என்னப்பா வரும்? மைனஸ் 6n ப்ளஸ் 1. சரியா? சமேசன் 12n ஸ்கொயர் மைனஸ் 6n ப்ளஸ் 1. இப்போது சமேசனை உள்ள பெருக்கணும். சரியாப்பா?
எப்படி பெருக்கணும் பாருங்கள். 12 இன்ட்டு சமேசன் என் ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு சமேசன் என் ப்ளஸ் சமேசன் 1. 12 அப்படியே எழுதிக்கிறோம். சமேசன் என் ஸ்கொயர்னா முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா இருந்தது. அதுக்கு என்னப்பா ஃபார்முலா? n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 பை 6 மைனஸ் 6 அப்படியே எழுதிக்கணும். சமேசன் என்னன்னா முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா எழுதணும். என்னப்பா வரும்? n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் சமேசன் 1னா என்னன்னு எழுதணும். சரியா? எழுதிட்டோமா? அடுத்தது அடித்து கொடுக்கலாமா? ஓராறு 6 ஈராறு 12 ஓரெண்டு 2 மூவி 2 6. இப்போது இந்த 2ஆல் ப்ராக்கெட்குள்ளே பெருக்கணும். அதே மாதிரி 3ஆலையும் ப்ராக்கெட்குள்ளே பெருக்கணும். சரியா? 2n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 மைனஸ் 3 இன்ட்டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 ப்ளஸ் n. இப்போது இந்த 2 எண்ணால் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். சரியா? 2 இன்ட்டு n என்னப்பா கிடைக்கும்? 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2n இன்ட்டு 1 2n இன்ட்டு 2n ப்ளஸ் 1 மைனஸ் இந்த 3 எண்ணால் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். சரியா? மைனஸ் 3n இன்ட்டு n மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n இன்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் 3n ப்ளஸ் n. சரியா? இந்த ப்ராக்கெட்டையும் பெருக்கணும். 2n ஸ்கொயரால் ப்ராக்கெட்குள்ள உறுப்புகளை பெருக்கணும். 2n ஸ்கொயர் இன்ட்டு 2n 4n கியூப் ப்ளஸ் 2n ஸ்கொயர் இன்ட்டு 1 2n ஸ்கொயர் அதுக்கடுத்து ப்ளஸ் 2n இன்ட்டு 2n 4n ஸ்கொயர் 2n இன்ட்டு 1 ப்ளஸ் 2n மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n ப்ளஸ் n. இப்போ n கியூப் பார்க்குறீங்க, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. 4n கியூப் எழுதிடுறோம். அடுத்து n ஸ்கொயராக எழுதணும். n ஸ்கொயர் எங்கெங்கே பாருக்கே? 2n ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 4n ஸ்கொயர் இருக்குது மைனஸ் 3n ஸ்கொயர் இருக்குது. 2n ஸ்கொயர் 4n ஸ்கொயரையும் கூட்டினோன்னா 6n ஸ்கொயர். 6n ஸ்கொயர்லேருந்து 3n ஸ்கொயரை கழிச்சோன்னா ப்ளஸ் 3n ஸ்கொயர் கிடைக்கும். சரியா? 4n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர். அதுக்கடுத்து n டேர்மாக பார்க்கணும். n டேர்ம் என்னப்பா இருக்குது? ப்ளஸ் 2n ப்ளஸ் 1n இருக்குது. அப்போ 2n ப்ளஸ் 1n என்ன வரும்? ப்ளஸ் 3n. அப்புறம் மைனஸ் 3n இருக்குது. இப்போ மைனஸ் 3n என்ன வரும்? 4n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர் ப்ளஸ் 3n மைனஸ் 3n. இப்போது ப்ளஸ் 3n மைனஸ் 3n அடி ஆயிரும். சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்ப்பா? 4n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர்னு கிடைக்கும். சரியா? சப்டிவிஷன் 2 கியூப் மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் 4 கியூப் மைனஸ் 3 கியூப் ப்ளஸ் 6 கியூப் மைனஸ் 5 கியூப் ப்ளஸ் டிட்டோ 8 உறுப்புகள் வரை. ஃபஸ்ட்டு n உறுப்புகள் வரை கூடுதல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 4n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர். அதை ஃபஸ்ட்டு எழுதணும். n உறுப்புகள் வரை கூடுதல் = 4n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர். அப்போ 8 உறுப்புகள் வரை கூடுதல் அப்படின்னு போட்டோன்னா n இருக்கிற இடத்துலலாம் 8ன்னு பிரதியிடணும். சரியா? அப்போ 4 இன்ட்டு 8 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 8 ஸ்கொயர். 4 இன்ட்டு 8 கியூபுக்கு என்னப்பா வரும்? 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 8 8 64 64 8 512. சரியா? ப்ளஸ் 3 அப்படியே போட்டுக்கணும். 8 ஸ்கொயர்னா 8 இன்ட்டு 8 64. 4 இன்ட்டு 512 ப்ளஸ் 3 இன்ட்டு 64. 4 512ஆல் பெருக்கணும்னா 2048 கிடைக்கும். ப்ளஸ் 3 64ஆல் பெருக்கணும்னா 192 கிடைக்கும். சரியா? 2048 ப்ளஸ் 192 கூட்டணும்னா 2240 கிடைக்கும். 8 உறுப்புகள் வரை கூடுதல் = 2240. கணக்கில் கேட்டிருந்த 2 சப்டிவிஷனையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா?
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.